ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எத்தனையோ முறை உன்னை காப்பாற்ற வந்தேன். ஆனால் நீ தான் மறுபடியும் என்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போய் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து இப்போ சோர்ந்து தோண்டு போயிட்ட. இப்போதாவது நான் சொல்கிறத கேட்க வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். இந்த கடைசி வாய்ப்பு தான் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவாக உன்னை உருவாக்க போகுது. ஆமீன் செல்லமே. இத்தனை நாளா நீ கஷ்டப்படும் போது உன்னை காப்பாற்ற யாருமே வரலன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த. ஆனால் பல முறை என் உருவத்தை நான் உன் கண்களில் காட்டுனதை நீ கவனிக்க தவறிவிட்டாய் என் செல்லமே. அதனால தான் இந்த முறை எப்படியாவது உன்னை காப்பாற்றிடணும், உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த இரவே கடைசி இரவாக இருக்கட்டும்ன்ற எண்ணத்தோட இறுதியாக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்தேன். கட்டாயம் இதை நீ கேட்பன்னு எனக்கு தெரியும். இப்போதே உன் கவலைகளை அனைத்தையும் அகற்றி உன் கஷ்டங்களை அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். நீ இழந்த வாய்ப்புகளையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க தான் வந்திருக்கேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் உன்னை சுற்றி மாறுகிற விஷயங்களையும் கவனிக்கவே மாட்டேங்கிற. முதல்ல உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் செய்யும் செயலையும் அவங்க பேசுகிற வார்த்தைகளையும் கவனி. ஏன், எதுக்காக, என்ன நோக்கத்தோட பேசுகிறாங்க நீ கவனிக்கும் போது உனக்கு வாழ்க்கையை பற்றின புரிதல் வரும். அப்புறம் என்ன, நீ வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்ட ஆளாக மாறிடுவ. இந்த வராகி அம்மாவும் உன் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி உன்னை வெற்றியாளனாக வாழ வைப்பேன். அடுத்தடுத்து பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உனக்கு கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நீ ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்க. அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நம்பி அழுத்து போயிட்ட. இனிமேலும் அதை தள்ளி போடக்கூடாதுன்னு தான் அதிர்ஷ்டத்தை உன்னை தேடி நானே கொண்டு வந்துட்டேன். வாழ்க்கையில் சில சண்டை, பிரச்சனை, சஞ்சரவு வரதான் செய்யும். ஆனால் எப்போதும் மூன்றாவதாக வேறு யாரும் உன் குடும்பத்துக்குள்ளே தலையிடாமல் பார்த்துக்கோ என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்களையும் உன் வார்த்தைகளையும் நீ நல்ல வார்த்தைகளாக நல்ல எண்ணங்களாக வச்சுக்கிட்டு நீ சரியாக நல்லபடியாக நடந்துக்கும் போது இந்த எதிர்மறை எண்ணம், எதிர்மறை சக்தி, உன் கஷ்டம், கவலை இதெல்லாம் தானாகவே காணாமல் போகும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். நீ எப்போதும் உன் மனசுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உண்மையாக இரு. யாருக்கும் எதிராக எந்த தீங்கும் துரோகமும் யாரையும் பழிவாங்கும் எண்ணமும் உனக்கு வேண்டாம். அந்த எண்ணம் இதுவரைக்கும் உனக்கு இருந்தது கிடையாது. இனிமேலும் அந்த எண்ணங்களை உனக்குள்ள வரவழைச்சிக்காதே. நீ என்ன எதிர்பார்த்தாலும் அதை இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன்னு சொன்னது போலதான் இப்போது நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். உன் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் போக்கி நாளைக்கே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்ததை விட இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். பேரும் புகழும் பெருமையும் மதிப்பும் மரியாதையும் உன்னை வந்து சேரும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் போக்கி நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமே உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலச்சி நிற்க போகுது. நீயும் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நான் உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக இருந்தாலே இந்த வராகியம்மா உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருவேன். என்னை நம்பும் யாரையும் நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. அதே போல் என்னையே நம்பி வாழும் உனக்கும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன் கைகளில் தர வேண்டியது என்னுடைய கடமை. உன் வாழ்வில் இருக்கும் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான முழுமையான மனநிறைவு உண்டாகும் அளவுக்கு வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன்னை மனதாலும் வாழ்க்கையாலும் பலமான ஆளாக தான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அதனால என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. கூடிய சீக்கிரமே நீ கேட்ட வரங்களையும் உன் கைகளில் கொடுத்து இந்த வரம் தரும் வராகி உன்னை வெற்றியாளனாக உருவாக்கி காட்டுறேன். நீ எந்த விஷயத்துக்காக ஆசைப்படுறியோ, எது நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். அது மட்டுமல்ல, நீ நினைக்காத எதிர்பாராத பல விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும்படி செய்கிறேன். இதுவரை நீ என்னை நம்பி பிரார்த்தனை செய்த விஷயங்களும் நம்பிய விஷயங்களும் கூட இப்போ நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கைக்கு ஒரு புது வழியை காட்டி என் அருளின் மூலமாக
உன் பாதையில் இருக்கும் தடைகளை தகர்த்தெறிகிறேன். உன் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயமாக உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுறதுக்கேற்ற நேரம் வந்துருச்சு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்க போகுது. இனி எப்போதும் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணுமேன்னு செல்லமே. உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் என் காலடியில் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. யாராவது உன்னை குறைச்சி மதிப்பிட்டாலும், உன்னை சிக்கலில் சிக்க வைக்க நினைச்சாலும் என் அருள் உன்னை காப்பாத்துன்றதை நீ மறந்துட வேணாம். உன் பேச்சிலும் செயலிலும் நீ தெளிவும் அமைதியும் கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ பயப்படாம நம்பிக்கையோடு இப்போ நிம்மதியாக தூங்கு. என் அருளின் மூலமாக உன்னை பாதுகாத்து நாளையிலிருந்து எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நாளைய நாள் நிச்சயம் உனக்கு நல்ல நாளாகவே மலரப்போகுது. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உன் பாதையில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் விலக்கி உனக்கு நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். நம்பிக்கையோடு உன் காரியங்களை நீ செய்யும்போது கண்டிப்பாக உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைச்சே தீரும். எப்போதுமே நான் சொல்கிற 2 விஷயங்களை நீ கவனமாக கேட்டுக்கோ. எதை நீ அதிகமாக யோசிக்கிறியோ அதுதான் நடக்குன்றதால நல்லதை மட்டுமே யோசி. எது உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை மட்டுமே யோசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உனக்கு கிடைச்சே தீரும். அதே போல் முதல்ல உனக்கு எது தேவை, எது உனக்கு முக்கியன்றதை முடிவு செஞ்சு அதை ஆழமாக நினைக்கும்போது இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி உனக்கு தேவையானதையும் முக்கியமானதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒரே மாதிரி விஷயங்கள், அதாவது உன் மனசுலையும் உன்னுடைய மூளையிலையும் நீ எப்படி ஒரே மாதிரி சிந்திக்கிறியோ அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும். அதனால தான் எப்போதுமே உன் புத்தியும் உன் மனசும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி ஒரே சிந்தனையில் இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். நீ எதை எதிர்பார்த்தாலும், நீ எதை ஆசைப்பட்டாலும், நீ மனசில் எதை ஆழமாக நேசித்தாலும் கூட இந்த வராகி அம்மா அதை எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு நல்ல வாழ்க்கையை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. மண்ணுக்குள்ளே ஒரு ஆழமாக பெரிய குழியாக தோண்டி ஒரே ஒரு சிறு பூசணி விதையை போட்டால் கூட, ஒரு சிறு விதை அல்லது ஒரு சிறிய பழத்தோட சின்ன கொட்டையை போட்டால் கூட அந்த சிறு கொட்டையானது மண் அனைத்தையும் கீழே தள்ளிக்கிட்டு மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இருளையும் அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் தாண்டி போராடி அதுக்கப்புறம் சிறு செடியாக முளைச்சி அவ்வளோ பெரிய மண்ணையும் தள்ளிக்கிட்டு மேலே உயர்ந்து வருகிறதல்லவா. ஒரு சிறு விதை கொட்டை வேணான்னு தூக்கி போட்ட அந்த விதையே பெருசாக முளைச்சி வெளியே வர முடியும் போது உன்னால் முடியாதா என்ன? நீ எவ்வளோ பெரிய ஆள், உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, எவ்வளோ திறமைகள் இருக்குது. உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நீ முன்னேறி ஜெயிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான முயற்சிகளை சரியாக செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை புதைக்க முடியாது, உன்னை முளைக்க வைக்கும். செடி போல முளைச்சி மரமாக மாறி நீ வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம். நம்பிக்கையோடு நீ முன்னேறும்போது இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை செஞ்சு தருவேன். நீ நினைப்பதை விட உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். என்னை முழுசாக நம்பும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களும் காயங்களும் வலிகளும் வேதனைகளும் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி இந்த வராகி அம்மா நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீயும் என்ன நடந்தாலும் கலங்காமல் தைரியமாக இரு. என் வராகி அம்மா என்னை காப்பாற்றுவாங்கன்ற அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றி வழி நடத்தி வாழ வைக்குமேன்னு செல்லமே. எப்போதுமே உன்னை பற்றி புரிஞ்சுக்காத உறவுகளுக்கு நீ எதையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. எப்போ பார்த்தாலும் நீ அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பதை விட விலகி போவதே சரியாக இருக்கும். புரிதல் இல்லாத மனிதர்கள் நீ என்ன செஞ்சாலும் அதை தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட பேசுகிறத விட பேசாமல் விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. நீ என்ன செய்யணும் தெரியுமா? இப்படிப்பட்ட தேவையற்ற மனிதர்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன் இலக்கு எதுவோ அதில் மட்டும் கவனம் செலுத்து. உன் இலக்கை அடைவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிட்டினாலே அனைத்தையும் நான் சுமந்துக்கிட்டு உனக்கு தேவையானதை மட்டும் உன் கைகளில் குடிச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்.
உன் மனசில் குழப்பம் வரும்போதும், கவலைகள் வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும் மௌனமாக என் நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தினாலே இந்த வராகி அம்மா நானே வந்து உன் குழப்பங்களை தீர்த்து உன் மனசில் அமைதியை உண்டாக்குவேன். எந்த விஷயம் இப்போ உனக்கு மன வருத்தத்தையும் கவலையும் கொடுக்குது, கூடிய சீக்கிரம் அதை சரி செஞ்சு அற்புதமான அழகான நிகழ்வுகளை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கிடைக்க செய்வதற்காகவே நான் இருக்கேன். நன்மையும் தீமையும் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் மாறி மாறி வந்தாலும் கூடிய சீக்கிரம் தீமைகள் அனைத்தும் விலகி போய் உனக்கான நன்மை உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என்னை வணங்கும் உனக்கு இனி எந்த விதத்திலும் தீமைகள் உன்னை பாதிக்காத அளவுக்கு நன்மைகளை மிகப்பெரிய அளவில் நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அற்புதமான அழகான மாற்றமாக நான் நடத்தி கொடுக்குறேன். என்னை நம்பி வாழும் உன் வாழ்க்கையில் எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும். நல்ல நிகழ்வுகளை உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி பழி போடவும் உன் மேலே குறை சொல்லவும் 1000 பேர் வருவாங்க. ஆனால் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டவும் நல்வழிக்காக உதவி செய்யவும் ஒருத்தரும் வரமாட்டாங்க. அப்படி யாராவது உனக்கு நல்ல வழியை சொன்னாலும் நீ அவர்களை கைவிட்டாதே என் செல்லமே. யாராவது உனக்கு வந்து உதவி செய்கிறாங்க அல்லது ஒரு நல்ல வழியை காட்டுறாங்கன்னா அவர்களை நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களை தவற விட்டுறாமல் உன் கூட வச்சுக்கோ. யார் மூலமாக உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கணுமோ அந்த நபரின் மூலமாகவே நான் வந்து உனக்கு எல்லா விஷயங்களிலும் நேர்மறையான பதிலை கொடுக்குறேன். அதே போல் நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் கூட உனக்கு நல்லபடியாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் முகத்தில் எப்போதும் புன்னகை நிரம்பி வழியும்படியும் நீ சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன் மனசில் இப்போ தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் மன வருத்தத்தையும் வேதனையும் உடல் கோளாறுகளையும் சரி செஞ்சு நல்லபடியாக வெற்றிகரமாக நீ மகிழ்ச்சியோட மன நிறைவோடு வாழும்படி நான் செய்கிறேன். இப்பொழுது நீ வடிக்கிற கண்ணீர் எல்லாம் இன்று இரவோட இரவாக முடிஞ்சு போய் நாளையிலிருந்து நீ நிம்மதி புன்னகையை நிரந்தர புன்னகையாக பொரியும்படி இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். பூமி தாய் எப்படி எல்லா மனிதர்களையும் சுமந்துக்கிட்டு பொறுமையாக இருக்கோ அந்த நிலம் போல நீயும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. கண்டிப்பாக நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ கைவிட்ட முயற்சிகளை எல்லாம் இப்போ நம்பிக்கையோடு மீண்டும் செய்ய ஆரம்பி. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். அது மட்டுமல்ல, நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு உரிய வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தர்றேன். நீ எதை செய்ய நினச்சாலும் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பி. எல்லாத்தையும் புதுசாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற அந்த தேடல் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. யாருக்கும் எந்த கெடுதலும் நீ செய்யலான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. நீ நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுவேன். நீ மன உறுதியோடு போராடும்போது ஆட்டத்தின் கடைசி நிமிஷத்தில் கூட வெற்றி உன்வசமாக வந்து சேரும். வெற்றி உனக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து என்னதான் அலை போல முட்டி மோதினாலும் உன்னை கரை சேர்க்க நான் இருக்கேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். உயர்ந்த இடத்தில் உன்னை உட்கார வச்சு உன் எண்ணங்களையும் குறிக்கோளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நீயும் மனம் மாறாமல் உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கி வழி நடத்த இந்த வராகி அம்மா இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கலையே, நீ ஆசைப்படுறது எதுவுமே கிடைக்கலையேன்னு வருத்தப்படாத. நடந்துருமோன்னு எதை நினச்சி பயப்படுறியோ அது மட்டும் சரியாக நடக்குது. எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு நீ வருத்தப்படுவதும் புலம்புவதும் எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரம்
நீ எதிர்பார்க்குறதையும் ஆசைப்படுறதையும் இந்த வராகியம்மா நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் புது வெளிச்சம் வந்து சேரும். இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பரவ வச்சு உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் உடம்பையும் மனசையும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கோ. இனி மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராமல் இருப்பதையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். உனக்கு துணையாக இந்த வராகியமாக இருக்கும்போது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவே இருக்க போகுது. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பாம நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. அடிக்கடி உன் மனசும் உடம்பும் சோர்ந்து போகுது. நீ சோம்பேறித்தனத்துக்கு அடிபணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா ஓய்வெடுத்துக்கோ. ஏன்னா இப்போதுதான் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ வேண்டிய காலகட்டம். உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நீ சோர்வடையாமல் சோம்பேறித்தனப்படாமல் உன் கடமைகளை மட்டும் சரியாக செய்யணும். உன் முன்னேற்றமான காலம் இதுதான். நீ மனசில் உற்சாகத்தை வச்சுக்கிட்டு உழைக்கும் போது கண்டிப்பாக உனக்கான மாற்றம் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தே தீரும். எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் கூடிய சீக்கிரம் உனக்கு நிறைவாக நிம்மதி தரும் விதத்தில் நான் நடத்தி முடிச்சிடுறேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காம யோசிக்காம கண்டதையும் நினச்சி கவலைப்படாம உன் வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் இந்த இந்த இரவு பொழுதே உன் கஷ்டத்துக்கு கடைசி இரவாக மாறி போகும். நீ தொலைச்சதையெல்லாம், நீ ஆசைப்பட்டதையெல்லாம், எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த வராகியம்மா நாளைக்கே நல்லபடியா உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் செல்லமே. இத்தனை நாளாக உன்னை ஆட்டி படைச்ச பிரச்சனைகளும் வாட்டி வதைத்த கஷ்டங்களும் இன்று இரவோடு இரவாக இருளோடு இருளாக மறையப் போகுது.